மீண்டும் உங்களை கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய தேவகுமாரன் இயேசு ராஜா நாமத்தினாலே சந்திக்கிறதில் சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய உபதேசங்களை கவனிக்கத்தக்கதாக அவருடைய ஜீவ வார்த்தைகளுக்குள்ளாய் வசனங்களுக்குள்ளாய் கடந்து செல்வோம். உங்களை தாமே கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் தேவகுமாரனுமாகிய இயேசுவின் உன்னத நாமத்தினாலே இதை நோக்கி உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு ராஜா நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். மார்க்கு 1 அதிகாரம் 15வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்ற காரியத்தை, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். காலம் நிறைவேறிற்று. இந்த பூமி எங்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சகல தீர்க்க தரிசனங்கள் அடங்கிய பரிசுத்த வேதாமத்தில் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருவதை பார்க்கிறோம். சரித்திரங்களிலும் இடம்பெற்ற சாட்சிகளை பார்க்கிறோம், வரலாற்று சாட்சிகளை பார்க்கிறோம், அநேகத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால அவருடைய சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாங்கள் விசுவாசித்து மனம் திரும்ப வேண்டும். பாருங்கள், 14வது வசனம் சொல்வது உண்டு. மார்க்கு 1 அதிகாரம் 14ஆம் வசனம், யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து தான் சொல்றார், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்றார். சுவிசேஷத்தை நம்பும்படியாக ஆண்டவராய் இயேசு தாமே தன்னுடைய சுவிசேஷத்தை சகல சாட்சிகளோடும் பிரசங்கித்து என்ன மாதிரி நடக்கும், மரணம் எப்படி, சகலவற்றையும் அவர் உயிர்த்தெழுதல் உட்பட சகலவற்றையும் அவர் அறிவித்து ஜனங்களை மனம் திரும்பும்படி விசுவாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். மனம் திரும்புதல் என்று சொன்னால் நாங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்றோம். அதிலே நாங்கள் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நிருபத்திலே 11ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதிகளுக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்போஸ்தலர்கள் சொல்றார்கள், ஜனங்கள் மனம் திரும்பும் பொழுது, அந்த மனம் திரும்பும் பொழுது நமக்கு என்ன உண்டாகிறது என்று சொன்னால், ஜீவனுக்கு ஜீவன் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஜீவன் உண்டாகிறது. ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல் அது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. ஆகையால தான் அங்கே ஆண்டவர் இயேசு ராஜாவும் சொல்றார், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்றதை பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கும் பொழுது, மனம் திரும்புதல் என்று சொன்னால் எங்களுடைய பழைய பாவங்களை விட்டு, பழைய கிரியைகளை விட்டு நாங்கள் மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பின விதத்தை ஆண்டவர் பார்த்து அவருடைய மனங்களை உள்ளாந்திரியங்களை கவனித்து, அவருடைய இருதயங்களை உருவாக்கின, அவருடைய இருதயங்களை கவனித்து அவர்கள் மனம் திரும்புகிற கிரியைகளை அவரிடத்தில் கண்டு ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்து அவளை மீட்டு ரட்சிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். யோனா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஒருவன் மனம் திரும்பும் பொழுது அவனுடைய வசனத்தை கேட்டு சுவிசேஷத்தை விசுவாசித்து மனம் திரும்புகிற வேளையிலே ஆண்டவர் தன் தீங்குக்காய் மனஸ்தாபப்படுறவரும் எங்களை குறித்து தீங்குக்கு தாங்கள் செய்த பாவங்களுக்கு தக்க தண்டனைகள் நம்மேல் வராதபடி அவர் நம்மேல் மனதுருகி நம்மை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். அதனால தான் தன் ஒரே புறான குமாரன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எங்கள் மேல் மனதுருகி அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போவதில்லை, அவன் நித்திய ஜீவனை அடைவான் என்று சொல்லி பரிசுத்த வேதாமம் நமக்கு சாட்சி கொடுக்கிறதை பார்க்கும். ஆகையாலே எங்களோட கிரியைகள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகள் இருக்க வேண்டும். பாருங்கள், அப்போஸ்தலர் நிருபத்திலே அங்கே இன்னொரு சாட்சியை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 26
6ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் ஆண்டவர் பவுலோடு பேசி அங்கு ஜனங்கள் மத்தியில் அனுப்புவதை பார்க்கிறோம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். அதை கேட்டுத்தான் பவுல் ஊழியக்காரனாக, பவுலுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும், பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி முன்பு ஆண்டவராய் இயேசுக்கு விரோதமாய், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சபைகளுக்கு விரோதமாய் அவர் எப்படி நடந்தார் என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் இருந்து வாசித்தால் நீங்கள் அங்கே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளலாம். பரிசுத்த வேதாகமம் மிகவும் வெளியேறப்பெற்றதாக இருக்கிறது, வெளியேறப்பெற்ற முத்துக்கு போடப்பட்டிருக்கு. பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அடுத்த 20வது வசனத்திலே சொல்லுகிறார் பவுல், முன்பு தமஸ்கோவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்குமுள்ளவரிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்துக்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன் என்று சொல்றதை பார்க்கிறோம். அப்ப மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை இருக்க வேண்டும். மனம் திரும்புதல் கிரியை என்று சொன்னால் ஆண்டவர் சொன்ன பிரகாரம் உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவர்கள் என்று அவர் சாட்சி கொடுத்திருக்க என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பொல்லாத கிரியைகள் என்ன? நாங்கள் எவைகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும், எவைகளை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் அதை வாசித்து நாங்கள் மனம் திரும்பி குணப்படவும், பாவத்திலிருந்து விடுதலையாகவும் சாபத்திலிருந்து விடுதலையாகவும் மனம் திரும்பலுக்கு ஏற்ற கிரியை செய்ய வேண்டும். மனம் திரும்பலுக்கு ஏற்ற கிரியை செய்யும் பொழுது நமக்குள்ளே ஜீவன் உண்டாகிறது. பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, அவருடைய ஜீவன் இல்லாதவன், ஏசப்பாட ஜீவன் இல்லாதவன், இயேசு அப்பா இல்லாதவன் என்று வேதம் சொல்லுது. நமக்கு ஜீவன் உண்டாக அவர் நமக்கு வந்தார், நமக்கு ரட்சிப்பு உண்டாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். ஆனபடினால நம்மிடத்துல கிரியைகள் இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. அது மிகவும் மிகவும் முக்கியமாயிருக்கிறது. ஆனபடினால பாருங்கள், ஸ்தோத்திரம், நாங்கள் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை நாங்கள் மனம் திரும்பி அவரிடத்தில் இந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு நாங்கள் அவரோடு நித்திய காலமாய் பரலோக ராஜ்யத்தை வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் தம்மை தந்து அப்படி குமாரனை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகையாலே இன்னும் ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்ப்போம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற என்னென்ன கிரியைகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நான் பார்க்கிறோம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரை நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். எங்களுடைய இருதயத்தை நேராக்கி அவர் ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்து அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னபடி வாழும் பொழுது இங்கே சொல்லப்படுவது பெலிஸ்தியரின் கைக்கு விடுவிப்பார் என்று புதிய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கிறோம். எங்களை இந்த பாதாளத்தின் வல்லடியிலிருந்து அவர் மீட்க வல்லவராயிருக்கிறார். அப்படி வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். அவர் நாங்கள் பின்பற்றும் பொழுது, அவர் நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது, அவர் சொன்னபடி நடக்கும் பொழுது, மனந்திரும்பலுக்கு ஏற்ற கிரிகளை நாங்கள் செய்யும் பொழுது நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. அதை அவர் தருவேன் என்று வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் அது பிரதான வாக்குத்தத்தம் என்று பார்க்கிறோம். பாருங்கள், 4வது வசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 7:4, அப்பொழுது இஸ்ரவேலர் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். அங்கே அதற்கு பிற்பாடு அவர்களுக்கு ஜெயம் கிடைக்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடு 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி மீண்டும் ஜனங்களுக்கு எச்சரிப்பு சொல்வதை பார்க்கிறோம். பாருங்கள், 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதேங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆயிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல்
கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். இது ஒரு மனம் திரும்புதல் ஒரு காரியம். முழு இருதயத்தோடும் சேவியுங்கள், விலகி போவாதிருங்கள். மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாதுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அவைகள் வீணானவைகளே. வீணான எல்லா காரியங்களையும் பரிசுத்த வேதாகமத்தை படித்து ஆண்டவர் எதை சொல்றாரோ அதன்படி நாங்கள் நடந்து கொண்டு வீணானவைகளை விட்டு, வீணானவைகள் என்று சொன்னால் அது நம்மை ரட்சிக்காது, நம்மை பரலோகத்தில் சேர்க்காது, நம்மை காப்பாற்றாது, விடுவிக்காது. ஆகையாலே அவைகளை நாங்கள் விட்டு விட வேண்டும். அடுத்ததாக சொல்கிறார் பாருங்கள், கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவம் உள்ள நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். வேதம் சொல்லுறது புதிய ஏற்பாட்டில் என்னை கைவிடுவதும் இல்லை, என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து நாங்கள் மனம் திரும்பும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்மை நித்திய ராட்சியத்துக்குள் அவர் சேர்க்கிறவராயிருக்கிறார். அவருடைய வருகையும் சமீபமாயிருக்கிறபடினாலே இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து அவருடைய ரகசிய வருகை மிக மிக சமீபம் என்று பார்க்கிறோம். ஆகையால விசுவாசித்து நாங்கள் மனம் திரும்புவோம். ஆண்டவரிடத்துல மனம் திரும்புவதற்கு ஏற்ற கிரியை நாங்கள் செய்து கொள்வோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டு தன் பிள்ளைகளாய் மாற்றி ஒரு ஆட்சியத்திலும் தன்னோடு சேர்த்து கொள்வாராக. நன்றி. கேட்டீங்க வேத வசனத்தின்படி அதன்படி பார்த்து உங்களை ஆராய்ந்து பார்த்து சீர்படுத்தி நீங்கள் மனம் திரும்புங்கள். அப்பொழுது தேவனுடைய ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள். அவர் உங்களுக்கு இரட்சகராயிருப்பார். இயேசு ராஜா நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆசீர்வதி. நல்ல. ஆமேன், ஆமேன், ஆமேன்.